பார்த்தது வெறும் 5 ரூபாய்கள். 5 ரூபாய்கள் அந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு மேல் வைக்கப்படுகிறது. இதனை அந்த வீட்டுக்காரர்கள் கையில் தொட்டு வாங்கும் போது எதிரில் நிற்பவர் சொல்கிறார், கீழே இருப்பது வெங்கடாஜலபதி, அவருக்கு சத்தியம் பண்ணியது போல் உங்கள் கையை தொட்டு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னார். இதை நான் கேட்டேன். எந்த தேர்தல் தெரியுமா? 62ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் காஞ்சியிலே போட்டியிடுகிறார்கள். எதிர்த்து போட்டியிட்டவர் நடேச முதலியார் என்ற அவருடைய சார்பாகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது. 2 நாள் கழிச்சு ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் காஞ்சியில் தேர்தல் பிரச்சார மேடை அதிலே பேசுகிறார். ராஜாஜி அவர்களுக்கு பின்னால் தான் அண்ணா யூசுவலாக பேசுவார், எந்த மேடையாக இருந்தாலும். ஆனால் அன்று அண்ணா முன்னால் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், வெங்கடாஜலபதி படத்தின் மீது 5 ரூபாய்களை வைத்து வீடு வீடாக கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் நேரத்தை குறைத்துக் கொண்டால் தான் ராஜாஜி அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி அண்ணா பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. 62ஆம் ஆண்டு 5 ரூபாய் வெங்கடாஜலபதி படத்திலே வைத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் என்றெல்லாம் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கேடு கெட்ட மனிதர்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் அவர்களை தூண்டுகிறீர்கள். இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஒரு தெருவில் இருக்கின்ற 50 வீடுகள், அந்த 50 வீடுகளும் நீங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்வீர்களே. ஆனால் 7.5 கோடி தமிழர்களும் அதே போல் சொல்லுவார்களே. ஆனால் இந்தியாவின் 140 கோடி மக்களும் அதையே சொல்லுவார்களே. ஆனால் பாரதம் என் நாடு, 140 கோடி மக்களும் என் மக்கள் என்று எவரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. இதனைத்தான் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அனைவரும் சொன்னார்கள். கேட்டார்களே அந்த அம்மா, பதில் சொல்ல முடிந்ததா? தமிழ்நாட்டில் ஏரியா இன்னொரு பேர் சொன்னார்கள். அந்த கேள்வியை தைரியமாக ஏன் அந்த அம்மாவால் கேட்க முடிந்தது? யோசித்து பாருங்க. அரசியல்வாதிகள் கூட இப்படி ஆனதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவது மட்டுமல்ல, அரசுகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. பொதுநலவாதி இந்த படத்தை எடுத்து அவரிடம் சொல்லுகிறேன் நான். அடுத்த படமாக, அடுத்த பாட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இலவசங்களையும் நாங்கள் வாங்க மாட்டோம். நீங்கள் யார் எங்களுக்கு இலவசம் கொடுப்பதற்கு? நான் ஓட்டு போட்டால்தான் நீ ஆட்சியில் அமர்கிறாய். உங்களால் நான், உங்களுக்காக நான், உணராதவன் இல்லை நான் சொன்னாரே அண்ணா. என்ன சொன்னார்? உங்களால் நான், உங்களுக்காக நான், உணராதவன் இல்லை நான் என்று சொன்னார். இது வல்லவா அரசியல்? இது வல்லவா அரசியல் தலைவருக்கான ஒரு குணம் இல்லையா? Tap the rich and pat the poor என்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? இதுதான் நடக்கிறது. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விடுகிறீர்கள். 29 பைசா தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் சுபாஷ் அவர்கள் கணக்கின்படி. ஆனால் தினமும் 29 கோடிகள் உங்கள் வீட்டுக்கு போகிறதே, இது தர்மமா? இதற்கு விலை விளைத்தது யார்? நீங்கள், மக்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த 5000 ரூபாயையோ 10,000 ரூபாயையோ வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிட முடியுமா? ஆகவே இந்த பாடல் வரவேற்கத்தக்கது.
மக்களே, இனிமேல் நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக, அவனியாபுரம் இயக்குனர் அவர்களே, அடுத்ததாக இலவசங்களை மக்கள் வாங்க மாட்டார்கள். ஏன் ஏன் என்பதற்கான காரணத்தை நான் சரியாக சொல்ல வேண்டும். It is government by the people.